ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். இந்த சம்மருக்கு குழந்தைகள்லாம் வீட்லேயே இருப்பாங்க. அடிக்கடி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 கப் கடலை மாவு. பெரிய மெஷர்மெண்ட்டில் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் குச்சிக்கிழங்கு மாவு. இது கூடவே கொஞ்சம் சமையல் சோடா. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொழப்பாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டி பதமாக பிசைய வேண்டாம், பிழியிருக்கு நல்லா ஈஸியாக வராது. அதனால் நீங்கள் நல்லா குழைவாகவே பிசைஞ்சுக்குங்க. இப்போ அரிசி மாவு ஒரு 1/2 கப். மாவு நம்ம குழைவாக போடும்போது அரிசி மாவு இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிட்டிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த அரிசி மாவு. கூடவே தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முறுக்கு புளியும்ல அந்த குழாயில் தான் செய்கிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தடவிக்கிங்க. இப்போ நம்ம குழைவாக பிசைஞ்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதையும் அதை அப்படியே புழிஞ்சு விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. எண்ணெய் அந்த அளவுக்கு இழுக்காது. நான் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு மிக்சரில் எண்ணெய் இழுக்காது. இதை 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கருக விடக்கூடாது, நல்லா இந்த மாதிரி வேகணும். இந்த மாதிரி மிக்சர் வேகும்போது நீங்கள் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். இந்த 2 கப் கடலை மாவு எனக்கு கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே மிக்சர் கிடச்சது. நீங்கள் ஒரு கொஞ்சமாக செய்யணுன்னா 1 கப் கடலை மாவு மட்டும் போட்டு செய்யுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த மிக்சர் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். சேம் டைம் சுத்தமான எண்ணெயில் நம்ம வீட்லேயே பொரிச்சு எடுக்கும்போது நம்ம பயப்படாமல் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் ஒரு 3-4 பேட்சாக பிரித்து போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மிக்சர், பூந்தி இதெல்லாம் செய்யும்போது அடியில் ஒரு பாண்ட் ஷீட் மாதிரி பேப்பர் போட்டு அது மேலே போடுங்க. இப்போ தேவையான அளவு பொட்டுக்கடலை. இதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்குங்க, இல்லை அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும்னா குறைவாக போட்டுக்கலாம். இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து இந்த மாதிரி அதுக்குள்ளேயே கொட்டிக்கலாம். உங்களுக்கு மிக்சர் அதிகமாக எண்ணெய் இழுக்காது. ஆனால் இந்த மாதிரி கடலை, திராட்சை, நம்ம போடுற மற்ற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் திராட்சை உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் இந்த மாதிரி எண்ணெயிலேயே பொரித்து எடுத்துக்குங்க. கூடவே 1 கப் முந்திரி. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அரிக்குள்ளேயே வச்சு நீங்கள் ஜஸ்ட் உள்ளே டிப் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அப்போவே நல்லா ஃப்ரை ஆகிரும். ரொம்ப உள்ளே போட்டு இது பண்ணும்போது கருகிரும். கூடவே வெள்ளை அவல். இதையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அரிக்கிலேயே வச்சு எடுத்துக்கோங்க. அரிக்கி ஃபுல்லாக நல்லா மூழ்கும்போது உங்களுக்கு நல்லா பொரிஞ்சிரும். இதெல்லாம் ஒரு 2-3 மினிட்ஸில் எல்லாமே ஃப்ரை ஆகக்கூடியது தாங்க. இப்போ நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸ், இதையும் 1 கப் எடுத்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சர் தேய்க்கும் போதே இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக பொரிச்சு எடுத்தேன். அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி பொரித்த நிலக்கடலை, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை இது எல்லாமே அதையும் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் கூடயே கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 கப் நிலக்கடலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் நான் கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சர்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிட்ஸ் இருக்கும்போது நம்ம மிக்சர் ப்ளஸ் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே பொரிக்கிற எல்லாமே அது கூட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே டைமில் ஒரு 2 வெரைட்டியாக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி போடும்போது அங்கங்கே கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட பயங்கரமாக பபிள்ஸ் வரும். அப்போ கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம மிக்சர்லேயும் கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் குடலும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. ஒரே டைமில் மிக்சர், கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் ப்ளஸ் குடல் 3மே அட் அ டைமில் செஞ்சு எடுத்து குழந்தைகளுக்கு 3 விதமான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பொரித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூளை தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் காரம் எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை நல்லா மிக்சர், கார்ன்ஃப்ளேக்ஸ், குடல் 3லையும் நல்லா திருப்பி விட்டு போடும்போது
உப்பு காரம் எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த டைமில் நீங்கள் அடியில் இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு எண்ணெய் எல்லாமே நல்லா உறிஞ்சிருக்கும். நான் இந்த பேப்பர் எடுத்து காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் ஆயில் இருக்குதுன்னு. ஒரு நல்ல சுத்தமான A4 ஷீட், பாண்ட் ஷீட் இந்த மாதிரி பேப்பரை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ண பேப்பரை யூஸ் பண்ண வேண்டாம், இது சாப்பிட்ற பொருள். அதனால் நம்ம அந்த மாதிரி பேப்பரை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 டேஸ்க்கு தேவையான ஸ்நாக்ஸ் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஒரு ½ hour போதும். பிகினர்ஸ் கூட அழகாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவுமே பெருசாக கிடையாது. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எதை அதிகப்படுத்தணுமோ எதை குறைக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பயப்படாமல் யார் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான 3 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. என்னோடய ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.